கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, பக்தர்களுக்கான ஒரே சந்தோஷம் என்னதானா, ஒரு பக்தனுக்கு எது சந்தோஷம் அப்படின்னா மற்ற பக்தரோட சேர்ந்து பகவானோட பேரை சொல்றது, அவரை பத்தி கேட்பது தான் பக்தர்களுக்கு சந்தோஷம். வேற எதுலேயும் சந்தோஷம் கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு இந்த ரொம்ப எளிமையான ரொம்ப இனிமையான ஒரு வழிமுறையை கொடுத்துருக்காரு இல்லையா. கீர்த்தனை பண்ணும்போது எப்படி இருந்தது, நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமா இருந்தது இல்லையா. நாம் யாருமே வந்து மடிப்பாக்கம், அது மேடவாக்கத்தில் உட்காந்துருந்தோம் அப்படின்ற ஞாபகம்லாம் யாருக்கும் கிடையாது இல்லையா. என்ன அப்பார்ட்மெண்ட் இது? ஃபர்ன் ஸ்ப்ரிங்ல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்ற எண்ணம் கிடையாது. நாம யாரு அப்படின்ற எண்ணம் கூட கிடையாது. நமக்கு எதுலதான் தியானம் இருந்தது, முழுக்க முழுக்க மந்திரத்துல தான் தியானம் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஆத்மாவுடைய அடையாளமே இதுதான். ஆத்மா என்ன பண்ணும், பகவானை அப்பயும் சிந்தனை பண்ணிட்டே இருக்கும். பகவானை தவிர இந்த ஆத்மாவுக்கு வேற ஒன்றும் தெரியக்கூடாது. இந்த உலகத்துல பகவானை தவிர தான் இந்த ஆத்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சதான் இருக்கு இல்லையா. பகவானை தான் மறந்து போயிடும். அதனால நம்ம இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு பகவானுடைய தியானத்தில் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பிறவில அடுத்த பிறவிக்கான உடம்பை என்ன பண்றோம், இப்பயே நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ட்ரெஸ் தைக்கிறோமோ, நம்ம புது ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம், சார் எனக்கு இங்கே கொஞ்சம் பிடிச்சி தைங்க, கொஞ்சம் லூஸாக தைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு இப்பயே நம்ம அளவு கொடுத்து செஞ்சு வச்சிடறோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ வேறு மாதிரி இருக்கும், ஒன்று ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம் இல்லையா, ஏதோ ஒன்றா இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கக்கூடிய உடம்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இப்போ நம்முடைய உணர்வு எப்படி இருக்கோ அந்த உணர்வுக்கு ஏற்றாற் போல் என்ன ஆகுது, நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது கிடைக்குது, நமக்கு அடுத்த உடல் சரீரம் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம உணர்வை எப்படி மாற்றிக்கணும், கிருஷ்ண உணர்வாக மாற்றிக்கணும். அவ்வளோதான் இல்லையா. கிருஷ்ண உணர்வாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்தாற் போல சரீரம் கொடுப்பார். கிருஷ்ணரே நினச்சிட்டு இருக்கிறதுக்கான சரீரம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கான சரீரம், கிருஷ்ணரோட சேர்ந்து வாழ்வதற்கான சரீரம், கிருஷ்ணருக்காகவே வாழக்கூடிய சரீரம் அப்படின்ற சரீரத்தை கொடுத்துருவார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதெல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு மற்றதுகள்லாம் நேரம் கொடுக்குறோம். என்னுடைய உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, குடும்பத்தை பார்த்துக்க, அதை நிறைய கொடுக்குறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், உனக்கு இதான இஷ்டம், அதற்கு தகுந்த சரீரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருவார் இல்லையா. நிறைய பேருக்கு நல்லா தூங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு பனிக்கரடி சரீரத்தை கொடுத்துருவார் பகவான் இல்லையா. பனிக்கரடி என்ன பண்ணும், நல்லா தூங்கிட்டே இருக்கும், 3 மாதம் ஆனாலும் தூங்கிட்டே இருக்கும். சாப்பிட தேவையில்லை, குளிக்க தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை, சம்பாதிக்க தேவை, நல்லா தூங்கிட்டே இருக்கலாம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிறவிலேயே அடுத்த ஜென்மத்துக்கான உடம்பை நம்ம என்ன பண்ணுறோம், சரீரத்தை இப்போயே நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணணுமா, அந்த சரீரத்துக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. ஜனம் கொஞ்ச நேரமாவது வேலை பண்ணுவோம் இல்லையா. நமக்கு நம்முடைய முதலாளி கொஞ்ச நேரமாவது விசுவாசமாக இருக்கணும். இப்போ கடை திறந்துருக்கோம், வேலைக்கு ஆள் சேர்த்தாச்சு, அவனுக்கு சம்பளம் கொடுத்து, அவனுக்கு வீடு கொடுத்து, அவனுக்கு காரு கொடுத்து, எல்லாம் கொடுத்தாச்சு. முதலாளி கூப்பிட்றாரு, அப்பா உன்னை எல்லாம் சேர்த்துட்டேன், உனக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பணம்லாம் கொடுத்தாச்சு, வேலைக்கு வாப்பா. சுவாமி நேரம் இல்லை சுவாமி, என்னடா அநியாயமாக இருக்குது, உனக்கு எல்லாம் கொடுத்து கூட என்ன சொல்கிற நீ, நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க, சரி போ, எப்போ தான் வருவ நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பகவான், விட்டுறார். முதலாளி விடுவாங்களா, தூக்கி சீட்டை கழிச்சு தூக்கி போட்டுருவாங்க இல்லையா. பகவானாக இருக்கலாம் என்ன பண்ணுறது கிடையாது, அவர் எதுவுமே கேட்குறதே கிடையாது. அப்புறம் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருக்காரு, சரி வருவான் வருவான் வருவான், இப்போ வருவான் அப்போ வருவான், அடுத்த பிறலாவது வருவான், 10 பிறகு கடைசியாவது வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கார். நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக அவர்கிட்ட இருந்து ஓடி ஓடி போக முயற்சி பண்ணுறோம். இதெல்லாமே வந்து சாஸ்வதம் இல்லையோ அந்த விஷயத்தான் என்ன பண்ணுறோம், நம்ம அதிக நேரம் கொடுக்குறோம். எதுக்கு உண்மையான நேரம் கொடுக்கணுமோ அதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் கொடுக்குறோம். எனிவே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊரெலாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மதுரையில் எங்களுக்கு வந்து மொத்த ஊரையுமே 1 மணி நேரத்தை சுற்றி வந்துடலாம் நாங்கள். இங்கே நான் இப்போ ஏறினேன் 1.5 மணி நேரம் ஆச்சு. இதில் நான் மதுரையில் ஏறி இருந்தேன்னா நான் ஸ்ரீரங்கமே போய் சேர்ந்துருப்பேன், ஹைவேல போய் சேர்ந்துருந்தேன் அப்படின்ட்டா. அவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ மக்கள் ஓடி ஓடி ஓடி, எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுக்காக, எல்லாம் வெறுமனே இந்த வயிற்றை நிரப்புறதுக்கும் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது.
எவ்வளவு சம்பாரிச்சு எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு போய் டிச்சில் கொட்டிட்டு வர மாதிரி எல்லாம் பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதான் ரொம்ப வருத்தமான விஷயம். சரி ஒன்றுமே இல்லைனா கூட பரவாயில்ல, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது, வேகமாக போய்ட்டு வரதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, நல்ல வசதியாக வாழ்வதற்கு பில்டிங்ஸ் இருக்குது, வேணுன்றப்ப சாப்பிட்றதுக்கு உடனே நம்மளுக்கு எல்லா காய்கறிகள் எல்லாம் என்ன வேணுமோ உடனே எல்லாம் கிடைக்குது, சீக்கிரம் போயிட்டு வரதுக்கு வண்டிலாம் இருக்குது, டக்குன்னு பேசுறதுக்கு ஃபோன்லாம் இருக்குது, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ணரை பக்கத்தில் வச்சிடறோம். இது எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக யூஸ் பண்ணியிருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும். பட் கிருஷ்ணரும் பொறுமையாக பார்த்து தான் இருக்கார். அவருக்கு இதில் பெரிய இஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி வந்தால் வாங்கடா, எனக்கு நிறையா அங்கே பக்தர்கள்லாம் இருக்காங்க, அவனா சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறேன், வரும்போது வாங்க, இல்லையா இங்கே சந்தோஷமாக இருக்கா, இங்கே சந்தோஷமாக இருக்கு இல்லையா. நாமளே என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தில் பக்தி சேவையில் ருச்சி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்மளுக்கு ருச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணனை கூட்டிகிட்டு போக மாட்டார். அங்கே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவார், ஏன்னா அங்கே என்ன கிடையாது, ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது, அப்புறம் என்னெல்லாம் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, மொபைல் கிடையாது, இதெல்லாம் எதுவும் கிடையாது. அங்கே போனால் என்ன தான் பண்ணணும், பகவானுடைய பேரை தான் சொல்லணும், பகவானையே பார்த்துட்டு இருக்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானை பற்றி கேட்கணும், பகவானுக்காக உற்சவங்கள்லாம் பண்ணணும். கேட்கறதுக்கே நம்ம ஏதோ மாதிரி இருக்கு, என்ன இதே ஒரே மாதிரி இருக்கும் போல இருக்கு, போர் அடிக்கும் போல இருக்கு, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயே நம்மளுக்கு பொழுதுபோக்கு நிறைய இடம் இருக்கு, அப்போ இங்கேயே பொழுதுபோக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் 360 டிகிரி அப்படியே ஆப்போசிட் பௌதிகத்துக்கு. எந்த அளவுக்கு இங்கே ரஜோகுணத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சத்துவகுணத்துக்கு வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆன்மீகத்தில் கொஞ்சமாவது நம்ம முன்னேற முடியும். சத்துவகுணத்துக்கு வரணும் அப்படின்னா வேறு வழி கிடையாது. என்ன தான் வழி, மகானுடைய நாமத்தை மறுபடியும் உச்சாரணம் பண்ணுறது தான் ஒரே ஒரு வழி. மற்ற எந்த வழிகளும் இந்த கலியுகத்திலே செல்லுபடி ஆகாது. சாஸ்திரம் அதான் சொல்லுது, யாகம் பண்ணாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிமுறை அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனம். சரி நாம சங்கீர்த்தனம் கஷ்டமாக இருக்கா நான் பாடுத்தேன், நாம பாடுறது கஷ்டமாக இருக்கா, மேபி அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம், மிருதங்க அடிக்கணுமேன்னு சொல்லிட்டு பிரபு அதெல்லாம் அவன் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டான், ஒரே டியூன் டப் டப் டப், என்னதான் ஃபாஸ்ட்டாக போங்க இப்படி தான் அடிப்பேன். எங்கள் மதுரில் இருக்க பசங்கன்னா அவ்வளோதான் டாப் டப்புன்னு அடி இப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டால் அதில் 3-4 மிருதங்க இருக்கும், டப் டப்புன்னு அடிப்பாங்க. பார்த்தா ஃபிக்ஸ் ஆகிட்டான், அவன் ரொம்ப கூலாக இருக்கான். ஓ நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, நான் இவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் சத்த கூடத்துக்கு வந்துட்டான். என்ன படிக்கிறேன், 5th ஸ்டாண்டர்டா, மை காட். இதுல ரொம்ப வருஷமா மிருதங்க வாசிக்கிறான்னு வேற என்கிட்ட சொல்றாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எனக்கு வாசிச்சுட்டு இருக்கேன். பிறந்ததுல இருந்தே அந்த குட்டி மிருதங்க வச்சுட்டு அப்படியே வாசிச்சுட்டு இருந்தானா, அப்படியே டிராவல் அதுலயே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல. அப்பா எங்க இருக்கு, அவங்க அம்மா. ஓ சுமதுஷா பிரபு பையன். யாரு, சுமதுர் ஷாம். ஓ அவர் அங்க கீர்த்தன் பண்ணுவார்ல, சென்னை. அம்மாவுக்கு எல்லாம் சைலண்டா இருக்கியா நீங்க, இல்ல பையன் இருக்கா நீங்க சைலண்டா இருக்கீங்களா? 2 பேருக்கும் தெரியவே இல்லை, அம்மா பையன் மாதிரி கம்மி சைலண்டா இருக்காங்க. ஓகே, எனிவே எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எங்கேயோ சுற்றிட்டு இருப்பேன், பட் இங்கே உட்கார வச்சு ஒரு மணி நேரமாவது கீர்த்தனை பண்ண வச்சிங்க. முகுந்த பிரபு ரொம்ப வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. நான் சரியாக சொல்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவார். அவர் தான் ஃபிலாசபி சரியாக சொல்லணும்னா உடனே கரெக்ட் பண்ண, பிரபு இந்த இடத்துல நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கைடு அவர் பிரபு தான். இவரை போல் ஒரு சில பக்தர்கள் கேட்குறதால நான் ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாருமே கேட்டு பதிலே சொல்ல அப்படின்னா சரி யாரும் என்னவோ கேட்டுருக்கா, நம்ம என்ன வேணா சொல்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். 2-3 பேர் ஜாக்கிரதையாக கேட்டு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ யாரோ கேட்குறாங்க, நல்லா உருப்படியாக கேட்குறாங்க, புத்திசாலி கேட்குறாங்க, நம்ம இனிமேல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவேன். ஸோ அதனால் பிரபு எனக்கு வந்து உபன்யாசம் கொடுக்கறதுல கைடாகவும் இருக்கார். ஸோ பல வருஷம் வந்து பிரபு பின்னாடியே வந்துட்டு இருந்தார். எனிவே தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்பீக் ஆஃப் யூ நான் வந்து இப்படி தான் கத்திக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். வந்தானே கத்திக்கிட்டே இருப்பேன். இன்னும் பெருசாக கத்தியிருப்பேன், ரூம் சின்னதாக இருக்கேன்னு பார்த்துட்டேன். எனக்கு ஆக்சுவலாக தொண்டை சரியில்லை,
டெய்லி கத்தி கத்தி கோயிலில் கத்தி கத்தி எல்லாரும் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன் நான். ஸ்டெப்ஸஸ் மறந்து போயிட்டேன். ஸ்டெப்ஸஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் முடிஞ்சிருப்பீங்க. எங்கள் கோயிலில் எல்லாரும் எங்களை கம்ப்ளைண்ட் தான், என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, பிரபு காது வலிக்குது பிரபு, ரொம்ப சத்தமாக பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சரி, உங்ககிட்ட இந்த ஒரு கொஷன் மட்டும் கேட்குறேன். உங்கள் லைஃபோடைய கோல் என்ன அப்படின்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன் வேர்டில் உங்கள் லைஃபோடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க? அப்படியே ரைட்ல இருந்து ஹாப்பியா ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, அதேதான் ஹாப்பினஸ். ஹாப்பியாக இருக்கணும். பார்த்தா எக்ஸாம் எல்லாம் அது பெரிய கோல், அது நல்ல கோல் ஆக்சுவலாக. ஒருத்தங்க வச்சுட்டே இருக்கணும் நல்லா. ஓகே, ஹாப்பினஸ்க்காக இது மாறிக்கிட்டே இருக்கும். டேய் சும்மா ஏதோ கதை விடாது. வாட் இஸ் யுவர் கோல்? லைக் இந்த சீனியர் டியூட்டிஸை வந்து இதை ஃபாலோ பண்ணி அப்படியே வழியிலே போய் சொல்ல வர. விச் லாங்குவேஜ் யூ ஸ்பீக்? इंग्लिश हिंदी हिंदी. हिंदी में क्या बताएंगे? बोलिए आपको गोल क्या? गोल गोल मतलब ये गोल होगा அது தெரியும். लक्ष्य. आपका जीवन का लक्ष्य क्या है? मैं चाहिए खुद खुश रहे. One should happy inside, then that happiness should be spread to others. inside and outside happy. Absolutely. Thank you. बोल प्रभु जो वैष्णव जन कह रहे उनके आदेशों का पालन कर टू Follow the footsteps of Vaishnavas. Very good. Thank you. What's your name? Shri Hita. Yes. ஷார்ட் டர்மா, லாங் டர்மா, மிடில் டர்மா? Lifetime. என்ன படிக்கிறீங்க? ஓகே. எப்படி மலை கோயிலுக்கு போகணுமா? போயிட்டு வந்துடலாம். வாட் டஸ் இட் மீன்? ஒன்றுமே இல்லையா? அப்படியே ஃப்ளோவில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். Go with the flow. ஓகே, நீங்கம்மா? Whatever it is, to be at peace with myself, to make peace with myself. நீங்கள் அமைதியாக இருக்கணும். யார் எப்படி அமைதியா இல்ல, உள்ள ஒரு அமைதி இருக்கணும். எல்லாம் நம்ம அமைதியா இருக்கிறது வாய் மூடிட்டு இருக்கணும். அது உள்ளுக்குள்ள 1000 ஓடிட்டு இருக்கும். அது இல்லாம யாரோ எப்படியோ அடிச்சுக்கோங்கப்பா, நான் அமைதியா இருக்கேன், நீங்க அது ஒரு பெரிய அடிச்சுக்கோங்க. விஷயம். அது நம்ம அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுன்றது இட் இஸ் நாட் ஈஸி. கரெக்ட். நீ உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோங்க, எனக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. கிருஷ்ணர் அந்த மாதிரி சொல்லுவார், தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகியோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சச்சதேன்னு சொல்லி சொல்லுவார். அம்மா, லட்சியம். வாழ்க்கையோட லட்சியம் என்னம்மா? எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. கவலை இல்லாம அவரை நோக்கி போற மாதிரி இருக்கு. போகணும். வாழ்க்கையோட லட்சியம். அதான் கரெக்டாக சொல்றாங்க. அமைதியா பகவான் கிட்ட போகணும்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணதோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. ஓ, இந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ். உங்க வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு கேக்குறாரு பிரபு. என் லட்சியம் தெய்வ பராமரிப்புல போகணும். வெரி குட். நீங்க சொல்லிட்டீங்களா? சொல்ல இது be in the association of devotees. be in the association of devotees. Eternally in the association of Bhagavatam. Eternally in the association of Bhagavatam. Bhagavatam, Bhagavatas. Bhagavatam. ரெண்டு பகவத். ஓகே. பெருமாள் திருவடி பெருமாள் திருவடி அடையணும். திருவடி அடையணும். பர்பஸ்ஃபுல்லா லைஃப் மத்தவா பிரயோஜனமா இருக்கணும். அது பிரயோஜனமா இருக்கும். ஓகே, மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. பூர்ணமான பக்தி, பூர்ணமான மகாவிஸ்வாசம், பூர்ணமான சரண்டர், அதை நோக்கி போகிறோம். தேங்க்யூ.
நான் அதான் சொல்லணும்னு நினச்சேன், அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்கள் ஹார்ட்ல தான் இருக்காங்க அவங்க. It's unique, no? மற்றவங்க Both having the same. அதுதான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? வாழ்க்கை. அவ்வளோதானா? ம். You இதான். சொல்லிட்டேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களே. happiness. நீங்க சொல்லவே இல்லை. ப்ளீஸ் கொஷின் கேட்டிங்களே, கேட்டால் தான் சொல்ல முடியும் இல்லையா? நானும் இதை பார்த்துட்டு எனக்கு கொஷின் கேட்கலான்ட்டு. என்னோட லைஃப்பில் கோல், ஒரே ஒரு கோல் என்ன அப்படின்னா, இது ரொம்ப பர்சனல். ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கிளம்பிடணும். Very good. எனக்கு லைஃப்பில் அப்படி தான் யோசனை பண்ணுவேன். என் லைஃப்பில் இது கடைசி மந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா பக்தர்களுடைய சங்கத்தில் பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பகவான் கிட்ட போகிறோமோ இல்லையோ அவர் பார்த்துப்பாரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அதான் பிடிக்கும். எங்கள் அம்மா என் கூட இல்லை, 2 years பிஃபோர் தான் போனாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் டிவோட்டிஸாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பசங்க இருந்தோம். 2 பேரையும் வந்து பிரம்மச்சாரியம் அனுப்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு. 2 பேரும் போய் சேவை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க கோயிலுக்கு. அனுப்பிச்சது மட்டும் கிடையாது, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உட்காந்து எங்களுக்காக சேன் பண்ணுவாங்க. 64 rounds சேன் பண்ணுவாங்க தினமும். நாங்கள் வந்து நல்லா சேவை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க பேரே சாந்தி மயி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப அமைதியாகவும் கிளம்பி போயிட்டாங்க, సంతోషமாக పోయిటాను. అన్న దినం ఆయనకు ఫోన్ పని కేపాను, తెలుగుదా నాకు ఎలా కన్నా ఉన్నావు, ఏం చేస్తున్నావు, ఏం తిన్నావు, ఈరోజు ఎక్కడ వెళ్ళావు, ఎక్కడ వెళ్ళి ப்ரீச்சிங் చేసావు எல்லாம் கேட்பாங்க தினமும். என்ன சாப்பிட்ட, எங்கே போனேன், என்ன பிரச்சாரம் பண்ணேன், எனக்கு என்னடா வாங்கி கொடுத்த, என்னடா பணம் கொண்டு வந்தேன், அதெல்லாம் ஒரு தடவை கூட கேட்டதே கிடையாது. என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நானும் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் பிரம்மச்சாரி சார். எங்கள் அம்மா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி, ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் எங்கள் அம்மா எதுவுமே என்கிட்ட எதிர்பார்த்ததே கிடையாது. பணம் கொண்டு வா, இது கொண்டு வா, அது கிருஷ்ணருக்கு சேவை பண்ணியா, சேவை சந்தோஷமாக அதோட இருக்கு, சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் நிறைய கீர்த்தனை பண்ணணும். அப்படியே கீர்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனால் நான் எப்பயும் சப்தமாக பாடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் மெதுவாக பாடினேன், தொண்டை கம்மியாக இருக்கு, வலியாக இருக்குன்ட்டு. என்றைக்கும் சப்தமாக பாடுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சத்தமாக எப்படி பாடுறேன், எல்லாம் சத்தமாக பாடுற, மூச்சு நின்று போயிட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் கூட திட்டுவாங்க, அப்படியே பாடிட்டே இருந்தீங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் உனக்கு, அதுதான் பாடுறதே. அந்த லைஃப்பில் இருக்குது போதும். நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டிய தினசரி கிருஷ்ணருக்கு ஏதோ சின்ன சேவை பண்ணவா, லைஃப் ஆல்ரெடி கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்டோம், அவர் பார்த்துக்கிறாரு. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் எப்போ கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இவன் நான் பண்ணுறதெல்லாம் என்ன டைம் பாஸ் தான். பகவான் கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் நம்மள. ஸோ அவர் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சரியாக டைம் பாஸ் பண்ணணும். தப்பான டைம் பாஸ் பண்ணால் மறுபடியும் விட்டு போயிடுவார் இல்லையா? சரி டைம் பாஸ் பண்ணணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரீ டைமே விடாமல் எந்த அளவுக்கு நம்ம சேவை பண்ண முடியுமோ சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பியூர் டிவோட்டிஸ்க்கு அவங்களோட அசோசியேஷனில் இருந்து சேவை பண்ணணும். அசோசியேஷன் அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்கள பார்க்குறது மட்டும் கிடையாது, அவங்கள நமஸ்காரம் பண்ணுறது மட்டும் கிடையாது. அவங்களுடைய கேரக்டர் அவன் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அவங்களுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அப்படி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த வேர்ல்டில். ஏன்னா சிதப்பிரஜனை பற்றி பேசும்பொழுது அர்ஜுனன் கொஷின் கேட்பான் இல்லையா, சிதப்பிரஜன் எப்படி பேசுவான், எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான், இதெல்லாம் கொஷின் கேட்பார். இது என்னது, எப்படி பேசுவான்னா வாயில தான் பேசுவான், எப்படி உட்காரவன்னா கீழே தான் உட்காருவான், எப்படி நடப்பான்னா காலை தான் நடப்பான். இது ஒரு கொஷினா அப்படின்னா அதுக்கு அது அர்த்தமே கிடையாது. அவன் எப்படி பேசுவான் அப்படின்னா அவன் எப்படி தனக்குள்ளே பேசியிருப்பான் பிரச்சனை வரும்போது. ஏன்னா பிரச்சனை வரும்போது நமக்குள்ள பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். மனசு என்ன பண்ணும், ஆடாப்படுத்தும், ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். மனசு உள்ளேருந்து சாய்ஸ் சத்தம் கேட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண, மனசை நம்ம சாந்தப்படுத்தும். அதுக்கு நம்மளே பேசிக்கணும், அமைதியாருன்னு சொல்லி. வெளியில் அவங்ககிட்ட என்ன பண்ணி நம்ம பேசி ஆகணும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சந்தோஷமோ இல்லை துக்கமோ வரும்போது நம்ம மனசை நம்ம எப்படி அமைதியாக வச்சுக்கிறோம், நம்ம மனசை நம்ம எப்படி பேசுகிறோம், அது எப்படி பேசுறது, எப்படி உட்கார்றது அப்படின்னா எப்படி எல்லா புலன்களையும் கம்முன்னு அடக்கி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லையா, அதுதான் உட்கார்றது. அப்படின்னா எப்படி நடப்பது அப்படின்னா சும்மா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அது என்ன பண்ணும், யூஸ் பண்ணும்.
எப்படி சரியாக யூஸ் பண்ணுறது அந்த புலன்களை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்படி உட்கார போகிறோம், கிருஷ்ணனுடைய சேவையில் மட்டும் உட்கார போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம், கிருஷ்ணனுடைய சேவையில் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. எப்படி பேச போகிறோம், கிருஷ்ணனை பற்றியே பேச போகிறோம் இல்லையா. அது மட்டும் செஞ்சுட்டு இருக்கணும். லைஃப் லாங் ஃபுல்லாக எத்தனை வருஷம் இருக்கமோ தெரியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், நிறைய டிவோட்டிஸ் கூட ஏதாவது சந்தோஷமாக சித்தனை பண்ணிட்டு ஹாப்பியாக போயிட்டே இருக்கலாம் இல்லையா. அதுதான் என்னுடைய லைஃபோடைய கோல். இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எனக்கு வேறு லைஃபோடைய கோலாக இருந்தது. ஆனால் இப்போ எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான், இதுக்கு மேலே வேறு கிடையாதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, விருந்தாவனில் ராதாராமன் டெம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராதாராமன் டெம்பிள் நான் விருந்தாவனில் 3 வருஷம் சான்ஸ்கிரிட் படிக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவேன் தினமும். அந்த விக்கிரகம் பார்த்தோம் அப்படின்னா ராதாராமன் அவ்வளவு அழகாக அமைதியாக நின்றுருப்பார். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சின்னதாக இருப்பார். ஃபோட்டோ இருக்குது பிரபு கொண்டு அப்புறம் அங்கே போய் உட்காந்துப்பேன். உட்காந்தோம் அப்படின்னா ஒரு பாபாஜி ஒருத்தர் வருவார். அவர் வீணை வச்சுப்பார், சைடில் ஒரு சின்ன கர்த்தால் வச்சுப்பார், பக்கத்தில் ஒரு சின்ன மிருதங்கம் வச்சுப்பார். அவர் ஒருத்தர் என்ன பண்ணுவார், கொஞ்ச நேரம் வீணை வாசித்து பாடுவார், சைடில் அப்படியே திரும்பி கொஞ்ச நேரம் கர்த்தால் வாசிப்பார், திரும்பி கொஞ்ச நேரம் மிருதங்கம் வாசிப்பார், கீத கோவிந்தம் பாடுவார். அவ்வளவு அழகாக பாடுவார், அமைதியாக இருக்கும். சுற்றி பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்க அந்த பக்கம் ஓடி ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் ஆகாமல் ராதாரமணியே பார்த்து பாடிட்டு இருப்பார். நான் அவரையே பார்த்துட்டு இருப்பேன், எப்படி நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஆசை வந்துச்சு, நானும் வீணை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நானும் ஊருக்கு வந்த பின்னாடி வீணையெல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து சுற்றியெல்லாம் மாத்தாச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஐயோ இங்கே எங்கே வீணை கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, வந்துட்டேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை இருக்குது. அது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், வீணை கற்றுக்கணும், கொஞ்சம் நல்லா மியூசிக்லாம் கற்றுக்கணும், பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நினச்சிட்டு இருந்தேன் அங்கே லைஃப் நம்ம செட்டில் ஆகிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து ராதாரமனுடைய முன்னாடி பாடணும் அப்படின்ட்டு. ஸோ அதே தான் கீர்த்தன் தான், அதுதான் லைஃபுடைய கோலாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கோலுக்கு வந்து ஹெல்ப் பண்ண இன்றைக்கி நினச்சிட்டு வந்தேன். கோல் நிறைவேறலை, இருந்தாலும் அந்த கோல் மறுபடியும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன்.